இது பல பேருக்கு வாழ்வா சாவான்னு மாறி சொல்லியிருக்கிறோம். அதற்கேற்றாப்போல் இங்க டிஎம்கேவுக்கும் இங்க ஒரு பெரிய வாழ்வா சாவா அப்படிங்கிறது இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைமையாக ஏற்றுக்கொள்வதற்கு இங்க மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் இங்க வெளியே நிறைய விஷயம் பார்க்கப்படுகின்றது. ஏன்னா என்னங்க எல்லாரும் நீங்க தான் இருந்துட்டு இருப்பீங்களா? ரீசெண்டா ஒரு மீம் ஒண்ணு பார்த்துருந்தேன். அந்த மீம்ல பாத்தீங்கன்னா பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் நின்று இருக்காரு. பக்கத்துல சீட்ல ஒருத்தர் எந்திரிச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்ச வேகத்துல பக்கத்துல உட்கார வந்தோடனே இருங்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கூட உட்கார சொல்றாரு. உடனே அவரும் உட்காந்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு இறங்கினோட டக்கு இன்னொருத்தர் கூட உட்கார சொல்றாரு. கேட்கறா, ஏங்க என்னங்க நீங்க தொடர்ந்து நான் உட்கார வரேன், என்னை விட்டு மத்தவங்க கூட உட்கார சொல்றீங்க கேட்டப்போ, அவனா என் சொந்தக்காரங்க தாங்க, என் ஃபேமிலி தான் உட்கார சொல்றீங்க. இப்ப நாங்க எங்க போறது கேட்ட உடனே அப்ப டக்குன்னு பாக்கெட்ல போனை தூக்கி எடுத்து காமிச்சா போன்ல வால்பேப்பரா ஸ்டாலின் போட்டோ இருக்கு. அதை காமிச்சிட்டு நீங்க இந்த கேள்வி ஒரு போய் கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படி கேட்கிறாரு. சோ இந்த மாதிரி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன.